எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு பிறன் யார் என்கிற கேள்வியை கேட்ட நியாயசாஸ்திரிக்கு நீர் ஒரு நல்ல பதிலை கொடுத்தீர். அது எத்தனையோ விளக்கமான ஒரு பதில். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிறனை நாங்கள் கண்டு கொள்ளுவதற்கு முடியாதவர்களாய் பல நேரத்தில் பல சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு நிற்கிறோம். ஆனால் ஆண்டவரே, பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யும் கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை இந்த போரில் வெல்ல அபிஷேகியும் என்று பக்தன் பாடியிருக்கிறதை நாங்கள் பாடினோம் சுவாமி. இந்த அபிஷேகம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு பிறன் யார், அந்த பிறனுக்கு நாங்கள் என்ன செய்ய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற விதத்திலே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே தாகத்தோடு காணப்பட, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எதிலே தாகம் கொண்டிருக்கிறது, என்ன பசி எங்களுடைய இருதயத்திலே நிறைந்து நிற்கிறது? ஆண்டவரே, ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற பசி தாகம் எங்களுக்குள்ளே நிறைந்து காணப்படட்ட சுவாமி. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னேரே, அந்த பசியும் தாகமும் எங்களுடைய உள்ளத்திலே நிறையட்டும். ஆண்டவரே, உலகத்தின் பார்வையிலே பல காரியங்களை இன்றைக்கு நீதி நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் எங்கள் தேவன் காட்டுகிற நீதி நியாயத்தை விளங்கி கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு எங்களுக்கு நேர் கிருபை புரிந்தருளும். எங்கள் கண்களை திறந்தருளும். பேசுகிற அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு பிறன் யார் என்று அந்த நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டு முக்கிய காரியங்களில் ஒன்று, தேவனாகிய கர்த்தர் மேல் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதை நாம் ஒருவேளை தேவனை நாம் கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்கிற கணிப்பிலே பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், நேரம் எடுத்து ஆலயத்திற்கு செல்லுகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஜெபங்களிலே பங்கு பெறுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். இப்படி பல காரியங்களை செய்துவிட்டு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று முடித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதற்கு ஒப்பனையாயிருக்கிற இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை நாம் கவனிக்கும் பொழுது நம்ம எந்த அளவிற்கு இதை செய்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும். இதை நம்ம ஏமாந்து போகவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. ஆண்டவரை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறதிலே நம்ம பல விதங்களிலே பல மாயைகளிலே சிக்கிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம மாற முடியாது. இதைத்தான் இன்றைக்கு ஒருவேளை நாம் மனத்தாழ்மை என்கிற ஒரு ப்ராட் தீமில் ஸ்டடி பண்ணிட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். நான் ஆயத்த பண்ணின பகுதியில் இதைத்தான் வசனமாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆரம்பமாக காணப்படுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம கண்ணால் பார்க்குறவங்க, அது யாராக இருக்கலாம், ஜென்ரலாக சகோதரன், சகோதரர், சகோதரி எல்லாம் அதற்குள்ளாக அடங்கும். சொந்தக்காரங்க,
வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டார், உறவினர்கள், வேலை செய்கிறவர், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் இதில் அடங்குவார்கள். நீ கண்ணால் பார்க்குறப்பா ஒருத்தனுடைய சூழ்நிலையை, அவனுடைய நிலையை, நீ அவனை நேசிக்கிறாயா? இல்லைன்னா நீ கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுல நீ கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 4:20. நம் தேவனோடுள்ள உறவிற்கு ஒரு அளவுகோல் நம் சகோதரரோடுள்ள உறவு என கூறலாம். இந்த லென்டன் டேஸில் பல காரியங்களை இன்றைக்கு திருச்சபைகள் தியானித்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் கூறின வார்த்தைகளை இனி இந்த பெரிய வெள்ளி அன்றைக்கு நாம் தியானித்து கொண்டே இருப்போம். ஆனால் இவைகளெல்லாம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் முடிந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே அந்த பாடுகளை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறத விட எதற்காக அந்த பாடுகளை அவர் பட்டார், அது நிறைவேறுகிறதா என்னுடைய வாழ்க்கையிலே என்று சிந்திப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே இப்படி அவர் என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் நானும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அது நிறைவேறுகிறதா? அது நிறைவேறினால் தேவனோடுள்ள உறவு இன்றைக்கு எனக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சக மனிதரோடு அன்றன்றுள்ள விசுவாச சோதனையில், அதுக்கு நான் ரெட் கொடுத்துருக்கேன், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவனும் நம்மை சோதித்து பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர 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 நாம் தேவனோடு நெருங்குகிற உறவு வளருகிறது என்று அர்த்தம். மாற்றி கூட சொல்லலாம், உறவு நன்றாக தேவனோடு வளரும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த இடத்துல மீண்டுமாய் ஒருமுறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசம் என்பது நம்பிக்கை என்று நாம் பல நேரங்களிலே நினைத்து கொள்கிறோம், பலர் போதிக்கிறதை கேட்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது அது அல்ல. நம்பிக்கையும் அதில் உள்ள பல தாற்பயங்களிலே ஒன்று. ஆனால் விசுவாசம் என்பது என்னால் ஒன்றுமே முடியாது, என் சுயத்தை நான் ஒன்றுமே நம்பலை, சுயத்தை நான் பெரிதே படுத்தாமல் நான் அவரையே சார்ந்து கொண்டு அவரை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கையும் கலந்த எதிர்பார்ப்பு தான் விசுவாசம். அதனால் நம்பிக்கை தான் என்றல்ல, நம்பிக்கையோடு இருந்து பல காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது விசுவாசம். ஆனால் அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே சார்ந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னலமற்ற ஒரு நிலைப்பாடு, எல்லா நேரத்திலையும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இது எல்லாம் கலந்த ஒரு தன்மையைத்தான் விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த விசுவாசத்தின் சோதனை சக மனிதர்கள் மூலமாக நமக்கு வருகிறது. வரும்பொழுது நிலை கொண்டு வெற்றி பெறாத பட்சத்தில் தேவனோடுள்ள அன்பும் உறவும் ஒரு மாயை என்றே சொல்ல வேண்டும். எனவே நாம் பல நேரத்தில் ஒரு கன்க்ளூஷன் எடுக்கணும்னா, நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுல பாதி சதவிகிதம் 50% மாயை போலவும் 50% உண்மை போலவும் அப்படி தான் தெரிந்து கொண்டே இருக்கும். எல்லா நேரத்திலையும் நம்ம இந்த விசுவாச சோதனையில் வெற்றி பெறுகிறோமா? வீட்டிலானாலும் சரி, திருச்சபையிலானாலும் சரி, உறவினர்களோடுள்ள உறவானாலும் சரி, நண்பர்கள், இன்னும் கூட வேலை செய்கிறவங்க, இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் வெற்றி பெறாத பட்சத்தில் தேவனை நான் எப்பொழுதும் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு நேசிக்கிறேன் என்கிற ஸ்டேட்மெண்ட் கேள்விக்குறி. தேவனுக்கு முன்பாக காட்டும் மனத்தாழ்மையின் உண்மை வெளிப்பாடு மனிதர் முன்பாக உள்ள மனத்தாழ்மையில் காணப்படும். அந்த குற்றுயிராய் கடந்தவரை தூக்கிட்டு போன இந்த இன்சிடெண்ட் எல்லாம் இன்னைக்குள்ள ப்ரெசன்ட் டே ஸ்டாண்டர்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸோட சுப்பிரமணியம் அழகாக சொன்னாங்க.
நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்காகவும், நம்ம போகிற வாகனம் அழுக்காகவும், நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பணி சரியாக நடைபெற முடியாத டிலே ஆகும். எத்தனையோ காரியங்கள் செய்யலாம். சரி, இதையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த மனுஷனுக்கு செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, இந்த மனத்தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். இப்போ இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதற்கு இங்கே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். லூக்கா 17வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், என்னிடத்தில் எனக்கு விரோதமாய் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தீமை செய்துவிட்டு என்னை மன்னியுன்னு சொல்லி எத்தனை தடவை கேட்டால் நான் மன்னிக்கணும்? 7-70 தரம், எத்தனை முறை கேட்டாலும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது இந்த மன்னிப்பை நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம் என்றால் அந்த உறவு நல்லுறவு காணப்படும், அது மகிழ்ச்சியாக முடியும். சில இடங்களில் நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அடுத்த பக்கம் ஒரு பக்கம் அந்த டைமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நன்றாக இருக்கும். ஆனால் அடுத்தபடியாக ஒரு கேள்வி உண்டாகும், நம்ம இப்படியே மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. உறவினர்கள் மத்தியில் அப்படின்னா இவங்க இப்படியே தான் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிடுவாங்களோ. பிள்ளைகள் மத்தியில் நம்ம நினச்சிக்கிட்டோன்னா பிள்ளைகள் இப்படி தனியாக தவறாக நம்ம புரிந்து கொண்டு அவர்களும் தவறாகவே போயிடுவாங்களா, அவங்க தப்பு செஞ்சதை நம்ம கண்டுக்காமல் இருக்க முடியாது. இப்படி பல விதத்திலே நமக்கு கவலைகள் வரலாம். ஆனால் அங்கும் சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஆக இந்த பாரத்தை வைப்பது எதற்காக? ஆண்டவரே நீர் மன்னிக்க சொல்லியிருக்கிறீங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஏன் ஆண்டவரிடத்தில் அன்னைக்கு சீஷர்கள் வந்து கேட்டது, நீ 7-70 தரம் மன்னிக்கணும்னு சொன்னோன்னு அவங்க கேட்ட அடுத்த வசனம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி என்றால் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு தான் கேட்டாங்க. அது மியர் நம்பிக்கை என்று அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் தேவனையே சார்ந்து கொண்டு தேவன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு அவர்கள் இருந்தால் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். அந்த மன்னிக்க வேண்டியதை யோசித்து பார்த்தா அது சரி மாதிரியே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ நல்லுறவில் இருக்கணும்னா முதல்ல மன்னிச்சிரு. இந்த பிரின்சிப்பிளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே முதலாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து தான் அவரை தவறான குற்றங்களை எல்லாம் சாட்டி அவரை கடைசியில் சிலுவையில் அடிக்கிறதுக்கு இத்தனை ப்ரீவியஸ் டே ஈவினிங்லேருந்தே அவரை போட்டு வாதித்து அடித்து உதைத்து எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் அவருடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அப்படி தான் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணவருக்கு இப்போ அது என்ன, நம்ம சாதாரணமாக மனுஷீகத்தில் இருக்கிறது தான். ஆனால் அவருக்கு அதுக்கு மேலே ஒரு எண்ணம் இருக்குது, ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை நான் எப்படியாவது செஞ்சு முடிக்கணும். ஆனால் எனக்கு இதை செய்கிறதுக்கு உடைய பலன் இருக்குமா, முடியுமா, கஷ்டமாக இருக்கே, இதெல்லாம் அவருக்கு மைண்டில் இருக்குது. மனுஷீகத்தில் இருந்தாலும் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, ஆனால் அதுக்கு மேலே உம்முடைய சித்தம். அப்படியே இருக்கக்கூடிய அந்த மனுஷீக எண்ணத்தில் இப்போ இவங்கெல்லாம் இப்படி சொன்னது எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளால வருத்தமும் கோபமும் நிறைந்ததாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு தொடர்ந்து இனி ஆண்டவர் பிதா சொன்னதை செய்து முடிக்கணும்னு சொன்னால் இவங்களெல்லாம் மன்னிச்சாதான் முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? சிலுவையில் ஏறி இருந்து முதல்ல அவங்க மேலே கோபத்தோடு வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கும். எனவே தான் அவர் உடனே அதை மன்னித்து அந்த உறவை சரி செய்து கொள்ளுகிறார். எனவே இங்கே நாம் பெற்றுக்கொள்கிறது இந்த விசுவாச சோதனைன்னு நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய விசுவாச சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மன்னிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பாதரேஷன், நம்ம இப்படி மன்னிச்சிட்டே இருக்கும்போது இது எங்கே போய் நிற்குமோ தெரியாது. அதுக்காக தான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம மன்னிச்சிட்டே தான் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் மன்னிச்சார் எல்லாரும், என் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்ட்டு. ஆனால் பிதா அவங்கள நியாயம் தீர்க்க போகிறார்.
இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டார். ஆனால் இதையெல்லாம் பழி வாங்கிறது யாருடையது? கர்த்தருடையது. நம்ம பழி வாங்காமல் இருந்து நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஆனால் ஆண்டவர் செய்ய வேண்டியது அவர் பார்த்துக்குவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உறவு, தேவனோடு உள்ள உறவையும் மனிதரோடு உள்ள உறவையும் காத்து கொள்வதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மன்னிக்க வேண்டிய பாடம். ஆனால் இந்த மன்னிப்பதற்கு மனத்தாழ்மை நம்மில் வாசம் பண்ணுவதின் விளைவாக நம் இயற்கை தன்மையே மனத்தாழ்மையாக மாறிப்போகும். இது நிமித்தம் நாம் கிறிஸ்துவை போல அடிமையின் ரூபம் எடுக்கலாம். அதாவது மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லி 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 நம்ம மன்னிக்கிற தன்மையை அந்தந்த நேரத்தில் கடைபிடிக்கிறோம், நிறைய இடத்துல செய்கிறோம். எப்படி நமக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுக்கிறோம். என்னத்துக்காக? இந்த ஸ்வெட்டு ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. அதுபோல் அந்த நேரத்தில் இந்த கோபத்தை காட்டாமல் அந்த இடத்த சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஒரு மன்னிச்சது மாதிரி ஒரு வார்த்தையை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் மனசு என்ன பண்ணுது? உள்ளே இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இருதயத்தின் தன்மையே மன்னிக்கிற தன்மையாக மாறிடுச்சுன்னா தான் இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி மேலே ஏறிட்டு உடனே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட முடியும், ஸ்ட்ரகிள் இல்லாமல். அப்போது த பெர்ஃப்யூம் ஷுட் பிகம் அ ஃப்ரேக்ரன்ஸ். அதாவது நம்ம பூவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பூவுக்கு இயற்கையாகவே அங்கே பெர்ஃப்யூம். அதுக்கு யாராவது காலையில் சென்ட் அடித்து விட்டாங்களா? இல்லை. நமக்கு ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் அதை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கணும்னு நிறைய போதனையை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், அதனால் மன்னிக்கணும்னு முயற்சி பண்ணி மன்னிக்கிறத விட்டுட்டு எங்களுடைய இயற்கை தன்மையே மன்னிக்கும் தன்மையாக ஒரு மனத்தாழ்மையை எங்களுக்கு தாரும். மன்னிக்கிறதுக்கு முதல்ல வேண்டியது மனத்தாழ்மை. இல்லைன்னா என்ன தோணுன்னா, இவன் போய் இப்படி என்னை பற்றி சொல்லிட்டான், அவன் யார் நான் யார், இதுக்கு நான் பார்த்துட்ருக்கணுமா? இப்படி நம்மை குறித்து நம்முடைய சுயம் பலவிதமாக உயர்த்தி சொல்லும் பொழுது அதை நம்மால் தாங்க முடியாது. ஆனால் நம்மை முதலாவது தாழ்த்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக முடியும். தேவனுடைய சமூகத்தில் மனத்தாழ்மை என்பது ஜெபத்திற்காக நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்வது அல்ல, ஆனால் அது நம் சகோதரர்களில் நமக்கு ஏற்படும் தாங்கல்களில் நாம் காட்டும் சகிப்புத்தன்மைக்கு அடிப்படை. பல நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம், மிகுந்த தாழ்மையோடு இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லிடுறோம். இது வார்த்தையா, மனசில் உள்ள உணர்வா? இப்படி ஜெபிப்பதற்காக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தாழ்மையின் நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது வேறு. ஆனால் உண்மையாகவே நாம் தாழ்மையாயிருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் ஒரு நாளில் எத்தனை முறை தாங்கல் அடைகிறதுன்னு இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம். தாங்கல் அடைஞ்சு அதை தாண்டி வரோன்னா நம்ம பெர்ஃப்யூமாக மன்னிப்பை வச்சுருக்குறோன்னு அர்த்தம். தாங்கல் அடையாமலே சிலர்லாம் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும். அவங்களுக்கு இந்த மன்னிக்கிறதுன்றது அவங்களுடைய இயற்கையான மனம், ஃப்ராக்ரன்ஸாக அது மாறிவிட்டது என்று தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவங்கள பார்த்திங்கன்னா நிறைய மனத்தாழ்மை அவங்களுக்குள்ளாக இருக்கும். நிறைய பேரில் ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி தன்மையுடையவங்களுக்கு மனத்தாழ்மை, அவங்க எதுவுமே பெருசாக நினச்சிக்கிட மாட்டாங்க. நாம் கற்று சுதந்திரித்து கொண்ட மனத்தாழ்மை நாம் ஜெபத்தில் தேவனுக்கு முன்பாக காட்டக்கூடிய தாழ்மை அல்ல, மாறாக நம்முடைய அன்றாட நடத்தைகளில் நாம் வெளிப்படுத்துவதே நாம் கற்று சுதந்திரித்து கொண்ட தாழ்மை. அதாவது மத்தேயு 11:28 முதல் 30 வரைக்கும் ஆண்டவர் அங்கே அழகாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்கு அடிப்படையாக அவர் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இந்த கற்றுக்கொள்கிறது தான் பல மாதங்களாக செய்துக்கிட்டே வருகிறோம். ஆனால் இதை கற்றுக்கொண்டு இதை சுதந்திரித்து கொண்டோமா? மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை. இல்லைன்றா
சரி முடியல, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி இதுக்காக ஜெபிக்கிறோமா? வேதத்தில் ஆண்டவரே இந்த மனத்தாழ்மையை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்லியிருக்கீங்க. மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னது மெஜாரிட்டி இதுதான். ஆவியில் எளிமையை பற்றி சொன்னார், சாந்த குணத்தை பற்றி சொன்னார். இவைகளெல்லாம் இருந்தால் நாம் தேவனுக்கு சாட்சி பகர முடியும், நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதில் என் நுகம் மெதுவாயும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த நுகம் தான் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம். இப்போ நம்ம அகாடமிக்காக சொல்லணும்னா கரிக்குலம்னு ஒன்று இருக்கும், ஒரு சிலபஸ். அதை ஃபாலோ பண்ணி படித்து முடித்து வரும்போது தான் டிகிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக ஒரு வழிமுறை, ஒரு கைடன்ஸ் வைக்கிறதா அந்த நுகம். அந்த நுகம் எப்படி இருக்குதா? மெதுவாக இருக்குதா? மெதுவாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன மெது? ஆண்டவர் இந்த பாடத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காரு. சூழ்நிலையை மாற்றி மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல. இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சமாளித்து வந்த உடனே இன்னொரு பிரச்சனை வருது. ஆனால் அந்த பிரச்சனையை நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை தருவார், ஒரு வார்த்தையை யார் மூலமாவது கொடுப்பார், இல்லை நம்மளோட பேசுவார், இல்லை பாடும் பொழுது நம்மகிட்ட பேசுவார், எப்படியாவது ஒன்று தராரு. திரும்பி அந்த இதை கொஞ்சம் அப்படி டியூன் பண்ணி கொண்டு போகிறாரு, திருப்பி இன்னொன்று வருது. இப்படியே வந்து நாளுக்கு நாள் நாம் முன்னேறத்தக்கதாய் அந்த நுகத்தை மெதுவாக நம் மீது வைக்கிறவராக இருக்கிறார். அந்த நுகத்தை அப்படி தப்புன்னு தூக்கி மேலே விட்டால் என்ன ஆகும்? பாரம் துவக்கன்னு நம்ம மேலே விழுந்துருவோம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆனால் இது எதுக்காக? நம்முடைய இருதயம் இளைப்பாறுகிற நிலைமைக்கு செல்ல வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய், மன்னிக்கத்தக்கதாய், மனத்தாழ்மையுடையவர்களாய் இருப்பதற்காக நாம் பொருட்படுத்தாத சிறிய சிறிய அன்றாடக கடமைகளில், அதாவது நம்ம ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டோம், சாதாரண விஷயமா இருக்கும், வீட்டில் நடக்கிற காரியமாக இருக்கும். கொஞ்சம் அமைந்திருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். மனத்தாழ்மை நமக்கு எங்கெல்லாம் இல்லை அப்படின்னு எடுத்து நமக்கு காமிச்சிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம உட்கார்ந்து பார்க்குறதில்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. அந்த அமர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுக்கிறதில்ல. அன்றாடக சின்ன சின்ன கடமைகள் நம்ம பெருசாக நினைக்கவே மாட்டோம். கடமைகள் சகோதரரிடம் நாம் வெளிப்படுத்தும் மனத்தாழ்மையே நித்தியத்திற்கு நேரான நம் விசுவாச சோதனையில் வெற்றியை நிர்ணயிக்கிறது. அந்தந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. ஏதோ நம்ம பெரிய ஊழியத்தை போய் வெளியில் அங்கே போய் இங்கே போய் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஆண்டவர் நமக்கு திட்டமாக சொன்னது, அவருக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னார். நாம் எதிர்பாராத நேரத்தில் நாம் யார் என்றும் எப்படிப்பட்டவர்கள் என்றும் வெளியாக்கப்படும். தாழ்மையான மனிதனை கண்டுபிடிப்பது அவனுடைய அன்றாடக கடமைகளில் செய்யும் பொழுது மற்றொருவர் கூட இருந்தால் வெளிப்படும். பொதுவாக கணவன் மனைவி, கணவன் தாழ்மை உள்ளவரான யார் சர்டிஃபை பண்ணணும்? மனைவி. மனைவி தாழ்மை உள்ளவங்களான்னு சர்டிஃபை பண்ண வேண்டியது யார்? ஏன்னா இவங்க தான் பக்கத்திலே கூட இருக்கிறாங்க, ரொம்ப இன்டிமேட்டாக என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்க, எப்படி போகுதுன்றது நன்றாக தெரியும். எபேசியர் 5:21 அதான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட்டிங் யுவர் செல்ஃப் டு ஒன் அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 22 அப்படியே கணவன் மனைவி என்னென்ன செய்யணும், மனைவி கீழ்ப்படியணும், கணவன் அன்பு கூறணும், இதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்மிட் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பதம் சப்மிட் என்று சொல்லப்பட்டிருக்கு. சப்மிட் என்று சொன்னால் தாழ்த்தி அர்ப்பணி என்று அர்த்தம். தாழ்த்தி நீ அர்ப்பணிக்க வேண்டும். எதற்கு அர்ப்பணிக்க வேண்டும்? அடுத்தவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நீ தாழ்த்தி அர்ப்பணி. இப்படி சப்மிட் டு ஒன் அனதர் என்றால் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்மிட் பண்ணுறது, வெளியில் உள்ள இடங்களில் சப்மிட் பண்ணுறது, சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக செய்யணும். இப்போ எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்கிறதுக்கு அது ஆங்கிலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒபே என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாம் சப்மிட்டிங்,
பல இடத்துல நம்ம தாழ்த்தி அதை அர்ப்பணிக்கும் போது உறவை நாம் காத்து கொள்ள முடிகிறது. சில இடத்துல செய்ய முடியாத, அதை நம்ம விட்டு கடந்து செல்லலாம். எல்லாவற்றிற்கும் தாழ்த்தி அர்ப்பணிக்க முடியும். ஆனால் எந்த அளவிற்கு மனத்தாழ்மை உடையவர்களாய் நாம் வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு அர்ப்பணிக்க முடியும். சீஷர்கள் இயல்பாக தங்களில் யார் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மார்க்கில் பார்த்தீங்கன்னாலும் இருக்குது, மத்தேயுலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை, அவர் சிலுவையில் மரிக்க போகிற காரியத்தை எல்லாம் பற்றி சொல்லுவார். இவங்களுக்கு அது என்னென்னே புரியாது. இவங்க அந்த நேரமும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது புரியலடா அப்படின்னு அதை விட்டுட்டு இங்கே டாபிக், ஹாட் டாபிக் என்ன, நம்ம 12 பேரில் யார் பெரிய ஆள், அதுதான் ஹாட் டாபிக். ஆண்டவர் மரிக்கிறதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைன்றல்ல, அவங்களுக்கு அது புரியல. புரியாததை விட இது புரிஞ்ச டாபிக். நமக்கு யார் பெரியவர், 12 பேதுருவா யூதாஸா, யார் பெரியவர், இதைத்தான் அவங்க திரும்ப. அந்த 3 பகுதிகளையும் படித்து பார்த்தேன். பின் இந்த வசனம்லாம் இருக்குதானே, இப்போ டைம் பத்தாது, வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப இதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவர் அதை கேட்டு அவங்கள எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம்மிடத்தில் அழைத்து நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் இருங்க, மாறுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கடைசி வரை மாறினது மாதிரி தெரியல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் வரைக்கும். ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போதும் கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் இப்போ தான் ராஜ்யத்தை போட போகிறீரா, ஏன் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணி முடியலை யார் இதில் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு. கடைசியாக அப்போஸ்தலர்ல ஆண்டவர் பரமேறி போகிறதுக்கு முன்னையும் கேட்குறாங்க, ஆண்டவரே ராஜ்யம் எப்போ, நாங்கள் இங்கே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஒன்றும் தீர்மானம் வரல, இப்போ தான் பண்ண போகிறீங்களா. அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொடுத்தது சிறு பிள்ளையை போல் மனத்தாழ்மையை உடையவர்களாயிருங்கள் என்று. அப்போ இந்த ராஜ்யத்திற்கு ரொம்ப முக்கியமானது மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை என்கிற பண்பிலிருந்து தான் மற்ற நற்குணங்கள் எல்லாம் வருகிறது. மற்றவர்களை நேசிக்க வேண்டும்னு சொல்லிடலாம், ஆனால் மனதார நேசிக்க வேணும்னா மனத்தாழ்மை இல்லைன்னா நிச்சயமாக நேசிக்க முடியாது. ஏன், நம்ம விரும்புகிற மாதிரி மற்றவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் அவங்கள நேசிக்கிறது ஈஸி. யாராவது மற்றவங்க நம்ம விரும்புகிற மாதிரி எல்லாரும் செய்கிறாங்களா சொல்லுங்கள், மனசை தொட்டு உங்களுக்கே பதில் சொல்லிக்கிடுங்க. கணவனுக்கு மனைவி எல்லாம் விரும்புகிற மாதிரி செய்கிறாங்களா, மனைவிக்கு கணவன் விரும்புகிற மாதிரி எல்லாம் செய்கிறாரா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் எல்லாம் விரும்புகிற மாதிரி செய்கிறாங்களா, பெற்றோருக்கு பிள்ளைகள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி செய்கிறாங்களா, உறவினர்கள் நண்பர்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவர்கள் செயல்படுவது கிடையாது. ஆனாலும் நேசிக்க வேண்டுமென்றால் நம்மை அதற்கு கீழாக தாழ்த்தினால் மாத்திரம்தான் முடியும். மனத்தாழ்மை என்பது தேவனின் உன்னத நிலையை உணர்வதால் நம்முடைய சுயம் ஓடி மறைகின்றதின் விளைவே அன்றி வேறொன்றிலும் நிறைவேறாது. நம்ம மனத்தாழ்மை எப்படி வரணும்னா, ஆண்டவரை நம்ம பார்க்கணும், அவர் எவ்வளவு மேலானவர் என்று பார்க்கும் பொழுது நம்ம சுயத்தை அப்படியே விட்டுத்து ஆண்டவருக்கு காலில் விழுதோன்னா அன்னைக்கு தான் அந்த உண்மையான மனத்தாழ்மை வரும். இல்லாமல் நம்ம மனத்தாழ்மைன்னு பல தியரியை பேசிக்கிட்டே போகலாம். அதை பார்த்தவர் ஏசாயா 6:5 நம்ம பார்க்கும் பொழுது அவர் அந்த இதெல்லாம் பார்க்குறாரு. நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், இதெல்லாம் கொஞ்சம் குறித்து வைத்து இந்த இதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் பாருங்கள். தேவனுடைய அந்த உன்னதமான அந்த தரிசனத்தை அவருடைய வஸ்திரத்தொங்கலால் ஆலயம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. பார்க்கும்போது இப்போ ஏசாயாவுடைய பேக்ரவுண்டை பார்க்கணும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. சூழ்நிலை என்ன, உசியா மரணமடைந்த நாட்கள், தேசத்துக்கு ராஜாவாக இருந்தவர் ரொம்ப நாளாக குஷ்டரோகியாக இருந்து மரித்து போன நிலை. அந்த 2 நாளாகமம் 26:16 முதல் 23 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உசியா ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜாவாக இருந்து தேவன் அவனை ஆசீர்வதித்து உன்னதமான நிலையிலே வைத்திருந்தார். செல்வ செழிப்பு, பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு கப்பம் கட்டுறது மாதிரி, தேசத்தில் அத்தனை ஒரு பலம் பராக்கிரமம் நிறைந்த ஒரு நேரம். அந்த உசியா ராஜா மனமேட்டிமையானான் என்று வசனம் சொல்லுது. மனமேட்டிமையாகி ஆலயத்துக்குள்ளே போய் அவனே இது பண்ண ஆரம்பிச்சான், தூபம் காட்ட ஆரம்பித்தான். ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவன் அதிகமாக கோபம் அடைகிறான். அப்படி அடைகிற நேரத்தில் குஷ்டரோகம். இதையெல்லாம் ஏசாயா அறிந்திருக்கிறான். ராஜா
இப்படி செஞ்சிட்டாரு. அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டார். அவன் மரிக்கிற வரைக்கும் குஷ்டரோகியாக இருந்தான். ஆலயத்திற்குள் அதன் பின்பாக பிரவேசிக்க முடியவில்லை. வெளியிலே பாளையத்திற்கு புறம்பே அவன் வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய மகன் எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆனால் இவன் இன்னும் பட்டம் சூட்டப்படலை. ராஜா உயிரோடு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தலைவர், யாதோ ஒரு தலைவர்னு வச்சுக்கலாம், அவரை வச்சு தான் எல்லாம் செய்யணும். அவர் குஷ்டரோகியாக உட்காந்துட்ருக்கிறார். இப்போ இதையெல்லாம் பார்க்கிறார் ஏசாயா. ஆனால் ஏசாயா தேவனுடைய மனுஷன், அவருக்கு தெரியும் தேசம் பல விதங்களில் விக்கிரகாராதனைக்குள்ளாக கிடக்கிறது. இதெல்லாம் பார்த்து வேதனையோடு உட்கார்ந்துருக்கும்போது அப்படி ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறாரு. அப்படியே விழுகிறார். அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், நானும் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்தான் சொல்கிறாரு. இந்த நிலையில் அவர் பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமையை கண்ட உடனே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே என்று விழுகிறார். அசுத்த உதடுள்ள மனுஷன் அறிக்கை பண்ணுறார். ஆண்டவர் தொட்டு அவனை குணப்படுத்தினோடனே, யார் நமது காரியமாய் போவார்கள், என்ன அனுப்பு ஆண்டவரேன்னு உடனே சரணடைகிறார். இந்த மனத்தாழ்மைக்கு காரணம் என்ன? தேவனுடைய மகிமையை அவர் கண்டார். தேவையில்லை. நம்ம இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காணுவதற்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலைன்னா இந்த மனத்தாழ்மை முழுமையாக வந்துடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த மனத்தாழ்மைன்றது ஒரு நாளில் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி ஒரு பேக்கேஜாக ஆண்டவர் தரமாட்டார். லாஸ்ட் மந்த் பார்த்தோம். இது இட்ஸ் அ ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அவர் லைஃப். நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிற நிலைகள். இப்படி ஏசாயா ஏற்கனவே தேவனுடைய மனுஷன்தான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுடைய இருதயத்தில் உண்டாகிறது. அதன் பின்பு அவன் இன்னும் அதிகமாய் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் கொடுத்து அவன் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். யோசித்து பார்ப்போம் ஏசாயாவின் நிலை அது. இப்போ சவுல் பவுலாக மாறின அனுபவத்தையும் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவன் தமஸ்குவுக்கு நேராக எல்லாரையும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஓடுறான். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை தன்னை நிறுத்துறாரு. ஒளி பிரகாசிக்குது, கீழே விழுது. உடனே ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதுவரைக்கும் அவனுடைய வைராக்கியம், அவனுடைய பலம், அவனுடைய சத்துவங்கள் எல்லாம் அவனை அதிகமாய் திடப்படுத்தினது. ஆண்டவர் தொட்ட பொழுது விழுந்தான். ஆண்டவருடைய மகிமையை கண்டான். அவன் கேட்டது இது. இதே பவுல் அப்போஸ்தலன் இப்படி மனம் மாறினார். அவர் உடனே ஒரு நாள்லே மனத்தாழ்மை அடைஞ்சிட்டாரா? அங்கே மனத்தாழ்மை அடைஞ்சார். பெர்ஃப்யூம் மாதிரி அந்த நேரத்தில் அவருக்கு மேலே வந்துச்சு. என்னது? மனத்தாழ்மை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் அவருக்கு மேலான வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்து அவரை பலப்படுத்தி அவர் ஒரு பெரிய மிஷனரியாக மாற்றிடுறாரு. அவர் ஊழியத்தை எல்லாம் செய்கிறார், வளர்ந்து கொண்டே வருகிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தது. அவர் தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவரை குட்டும்படி அவருக்கு ஒரு பலகீனத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். காரணம் என்ன? மனத்தாழ்மை போதுமான அளவுக்கு உடனே வரல. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மனத்தாழ்மை இல்லாமல் வாழ்ந்துடலான்னு சொல்லலை. இன்றைக்கி மனத்தாழ்மை இல்லாமல் இருக்கிற இடத்துல மனம் உடைஞ்சு போகாமல் இன்னும் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்காக சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த பவுல் அப்போஸ்தலன் அத்தனை பெரிய ஊழியக்காரர், அவரை கொண்டு இத்தனை மிஷனரி பிரயாணங்கள், இத்தனை வேத புத்தகத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் எழுதினார். ஆனால் அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலையும் மனத்தாழ்மை உடனே வந்துச்சுன்னு அந்த நிமிஷத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் எப்படி வாழ்ந்தார் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய தேவையை குறித்து அழகாக சொல்லுகிறார். 9லிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:9-10 வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். அந்த சுயநீதி என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நான் எல்லாம் படித்து தேறி நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன். அதுக்கு பேர் என்ன நீதி? சுயநீதி. அந்த நீதி எனக்கு வேண்டாம்ப்பா, அது வேண்டாம். சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்த அந்த அப்போ எங்கே வருது? விசுவாசத்தினால ஒரு நீதி வருது. என்ன அந்த விசுவாசம்? எல்லா சூழ்நிலையிலும் நான் ஒன்றுமே இல்லைன்னு என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தினால் என் சித்தத்தை நிரப்பும்,
நிரப்பி நீர் விரும்புகிறதை செய்கிறேன்னு அர்ப்பணிக்கிறது விசுவாசம். இப்படி அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு அவர் மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவரிடத்தில் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. இந்த நிலைப்பாட்டை தான் கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இந்த விசுவாச நிலைப்பாட்டின் மூலமாக அவர் என்னை நீதிமானாக்குகிறார். அந்த நீதியை உடையவனாய் நான் இருக்க வேண்டும். விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போது இந்த பிலிப்பியர் எழுதும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு? நான் அழைக்கப்பட்ட அழைப்பு அந்த பந்தய பொருளுக்காக, அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கு, லக்கை நோக்கி நான் இன்னும் தொடர்கிறேன். நான் இன்னும் அடையலப்பா. அந்த மனத்தாழ்மை, தேவனால் வரக்கூடிய அந்த நீதி, இதை எல்லாத்தையும் நான் இன்னும் முழுமையாக அடையலை. அதை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் உணர்ந்திருக்கிறேன், அதை நான் நெருங்கி ஓடுறேன்னு தான் சொல்கிறாரு. இப்படி சொன்னவர் பவுல். அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதிகளை எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் வீட்டில். அப்போஸ்தலர் 12:25 பார்க்கும் பொழுது, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். 15:37 அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். இது நடந்தது என்னன்னா, முதல் மிஷினரி பிரயாணத்தில் பர்னபா, பவுல், மார்க்கு 3 பேரும் ஊழியம் செஞ்சாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? பாதியில் இவங்களை விட்டுட்டு முதல் மிஷினரி பிரயாணத்தில் விட்டுட்டு பிரிந்து வந்து விட்டான். ஆகையினால 2வது மிஷினரி பிரயாணம் தொடங்கும்போது அந்த மார்க்குவை கூட்டிகிட்டே போகக்கூடாதுப்பா அப்படின்ட்டார் பவுல். மனத்தாழ்மை எங்கே போச்சு? ரைட். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால், யாருக்கெல்லாம்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும். பர்னபாவுக்கு சொந்தக்காரன் மார்க்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த வசனத்தில் இருக்க பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு என்று இருக்கு. அதனால் பர்னபா சொல்கிறார் பவுல்கிட்ட, சரி பரவாயில்ல, அவன் விட்டுட்டு போனான், இந்த தடவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆஹா, முடியாது, நம்மளை இப்படி பாதியில் விட்டு வந்துட்டான்ல. இது இயற்கையாக தோன்றது. அவர்கிட்ட அந்த மனத்தாழ்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு ஒளியை வச்சு அடித்து அவனை கீழே போட்ட டைமில், நீ இது என்ன வேணாலும் சொல்ல ஆண்டவரே செய்யன்னு சொன்னார். அப்போது இந்த மனுஷீகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வித்து ஒன்று இருக்கிறது. அந்த வித்து எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் இந்த மாம்சீகத்திலே உண்டாகும். அந்த மாம்சீகத்திலே உண்டாகக்கூடிய சிந்தனையை, எண்ணங்களை, செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவ ஆவியானவருடைய ஆளுகை நமக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது கட்டுப்படுமே தவிர, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். புது சிருஷ்டி தான், ப்ரொவைடட். அவருடைய ஆளுகையை டெய்லி நம்ம என்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும்னு கேட்டு அதை எதிர்பார்த்து எவ்வளவு தூரம் நம்ம நிற்கிறோமோ, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாகமுள்ளவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். யார் தாகம்? இன்றைக்கி ரொம்ப தாகம், இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணியே குடிக்கல, 1 லிட்டர் தண்ணி 2000 ரூபாய் அப்படின்னு உங்கள் கையில் ஒரு பாட்டில் கொடுத்தா வாங்கி குடிப்பீங்களா? குடிக்க மாட்டிங்களா? வேண்டான்னு சொல்லிவிடுவோமா? எப்பா 2000 இல்லை 20,000 கொடுப்பா, தண்ணி வேணும் முதல்ல. இப்படி ஒரு டிரைவ் நமக்குள்ளே வரணும். ஆண்டவரே இந்த மனத்தாழ்மை எனக்கு வேணும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். யோவான் 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, பண்டிகையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பண்டிகை கொண்டாடிட்டு போகிறாங்க. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தில் எழும்பி நின்று சத்தம் போட்டு சொல்கிறாரு, எப்போ எல்லாம் கொண்டாடினீங்க போனீங்க,
தாகமாக இருக்கவன் வா என்கிட்ட வந்து உண்மையான தண்ணீரை என்கிட்ட பருகிக்கொள். இப்போ பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம், மனத்தாழ்மை எங்கே போச்சோ உடனே பர்னபா அவர் ஒரு டைரக்ஷனில் போயிட்டார். யார்? ஊழியக்காரங்க, மிஷினரி. பவுல் இன்னொரு டைரக்ஷனில் போயிட்டார். பவுல் சீலாவை கூட்டிகிட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். பர்னபாவும் மார்க்கும் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. சரி, இப்படி இருந்த பவுல் மனம் திரும்புகிறார். நம்ம பவுலுக்கு மனமாற்றம் தமஸ்கு ரோடில் மட்டும் இல்லை, ஊழியக்காரனான பிறகும் மனம் மாறுகிறார். கொலோசையர் 4:10 பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 15 பார்க்க இதை பற்றி அவர்கள் அது சொல்லிட்டேன். 4:10 என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இப்போ மார்க்கு கூட இருக்கிறாரு. யார் கூட? பவுல் கூட. அப்போது மனத்தாழ்மை வந்திருக்குது, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையின் வார்த்தையை நான் முதலாவது கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி ஒரு ஆளை மன்னிக்க முடியலைன்னா அதோட நாம் பாவின்னு விட்டு நம்மளையே நாம் கண்டம் பண்ணிக்க வேண்டாம். பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவம் வேறு. சொல்கிறா, தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு கிட்டத்தட்ட அவர் கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் தான் அவர் எழுதினது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் பானபாலியாக வார்க்கப்பட்டு போயிறேன் எல்லாம் அவர்கள் லாஸ்ட். இது அப்பவுமே எழுதுகிறாரு. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இப்போ மார்க்கு அன்னைக்கு சண்டை போட்டாங்க, உண்மைதான். அப்புறம் மனம் திருந்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். பிலேமோன்லையும் எழுதுகிறார், உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்போது சண்டை போட்டது உண்மைதான், மனத்தாழ்மை இல்லாமல் போனது உண்மைதான். திரும்ப மனம் திருந்தி மனம் தாழ்த்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் யாரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? மனதை தாழ்த்துவோம். இந்த பவுல் தான் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 15:5 சொல்வார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என அவரை தாழ்த்துகிறார். எபேசியர் 3:8 சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்லையும் நான் ரொம்ப குறைஞ்சவன், தாழ்த்துகிறார். இந்த மனத்தாழ்மை என்பது ஒருவர் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு படி ஏறுகிற ஒரு அனுபவம். அடுத்தது தீமோத்தேயு 1:15 பாவிகளில் பிரதானமான பாவியினே தன்னை பற்றி சொல்லுகிறார். இப்போ அவர் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய மகிமையை காண்பதற்கு கண்டு 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 அனுபவிக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்படி தான் மனத்தாழ்மை வரும். அப்போ நமக்கு தேவையானது ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பது என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இன்றைக்கி மனம் தாழ மாட்டேங்குதுன்னா நம்ம இன்னும் ஆண்டவரை நம்ம யாரை பார்க்குறோன்னா மனுஷனை பார்க்குறோம், ஊழியக்காரங்களை பார்க்குறோம், ஊழியக்காரங்க செய்கிற தப்பை பார்க்குறோம். என்னை விட ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் மோசம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் தாழவே மாட்டேங்குது. காரணம், ஆண்டவருடைய மகிமையை நாம் இன்னும் காணவில்லை. இந்த பவுல் தான் அழகாக நிறைய சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனங்களை நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுகிறார். மனத்தாழ்மை எப்படி வேணும்? ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இந்த பட்சம் அப்படின்ற வார்த்தை என்னன்னா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் ஊரில் எழுந்து அவன் பச்சைக்காரன் அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் சண்டைய ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட்சம் இன்னொன்று என்னது, சண்டை போடுவதுக்கு எதுன்னு சொல்லுவாங்க. பட்சம் அப்படின்னா என்னன்னா, பட்சம் அப்படின்னா அதை சண்டை போட்டுட்டு திரும்பி வரும்போது எடே பட்சம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னதெல்லாம் மன்னிச்சிட்டேன், அந்த மன வருத்தெல்லாம் போயிடுச்சு, ஒருவரில் ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள். அதாவது அவங்க செய்கிற தப்பு தான், ஆனால் அது நம்ம மேலே வந்து நம்ம அழுத்தாதபடி அதை தள்ளி வச்சுட்டு நம்ம அதை தாழ்த்திக்கிட்டோன்னா அன்பாக இருக்க முடியும். 1 கொரிந்தியரில் இப்படி சொல்கிறாரு, அன்பு இருமாப்பாக இராது. மீதியெல்லாம் நமக்கு தெரிந்தது, நீங்கள் வாசிங்க. அந்த இருமாப்பு பல நேரத்தில் வருது. கலாத்தியர் 5:13
ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் உங்களை தாழ்த்துங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் வேணும். இந்த மனத்தாழ்மை இருந்தால் தான் சாந்தம் வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போது இந்த சாந்தம் எப்படி வரும்? மனத்தாழ்மையும் சாந்தமும் சேர்ந்து தான் இருக்குது. மனத்தாழ்மை இல்லைன்னா சாந்தம் வராது. அடுத்தது, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிலிப்பியர் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். கொலோசையர் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டுன்னு சொல்கிறார். தரித்து கொண்டுன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறது மாதிரி, அது தானாக அங்கே இல்லை, அதை தரித்து கொள்ளுங்கள். நிறைய தரித்து கொண்டு நம்ம திரும்ப திரும்ப பண்ணி அந்த விசுவாசத்தில் வரும்பொழுது அது நமக்குள்ளே தங்கிவிடும். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான தத்துவம். நோ ட்ரீ கேன் க்ரோ எக்ஸப்ட் ஆன் த ரூட் ஃப்ரம் வேர் இட் ஸ்ப்ராங். அதாவது எந்த மரமும் தான் முளைத்து வந்த விதையின் தன்மையோடு தான் வளரும். நம்ம எந்த விதையில் முளைச்சிருக்கோம்? சங்கீதம் 51:5 சொல்லுது, இதோ என் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திருத்தல். நம்ம அந்த 51 சொன்னோடனே தாவீது செய்த விபச்சார பாவத்தை நினச்சிடுறோம். அப்படி அல்ல. தாவீது அவருடைய இயற்கை தன்மையை சொல்ல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். தாய்க்குள்ளே இருக்கக்கூடியது ஆதாம் ஏவாளுடைய பாவம். ஆதாம் ஏவாளுக்குள்ள சாத்தான் கொடுத்த வஞ்சனை. இது அப்படி தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் என்னுடைய மாம்சீக மனுஷன் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்னுடைய மாம்சம் அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் கொடுக்கும். ஆனால் நான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்வேன் என்றால் அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவியின்படி ஆளப்படுகிறதுக்கு விட்டு கொடுக்கிறேன். ரோமர் 8:1 சொல்லுது, ஆகையினால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ மாம்சப்படி நடக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் அங்கே இருக்குதுன்னு தானே ரோமர் சொல்லுது, பவுல் சொல்லுகிறார். அப்போது எந்த மரமும் தான் முளைத்து வந்த விதையின் தன்மையோடு தான் வளரும். வாழ்நாளெல்லாம் அந்த வித்திலிருந்து அது பெற்றுக்கொண்ட ஜீவனின் அடிப்படையில் தான் அது காணப்படும். வாழ்நாள் முழுசும் பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், அந்த நேச்சர் மாறாது. ஆனால் அந்த நேச்சரை அடக்கி ஆளக்கூடிய ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளிலே God can moderate my activities. அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம ஒருத்தருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும். அதுதான் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர் நமக்குள்ளே வைத்த விதை. பழைய ஆதாம் புதிய ஆதாம் மீட்பின் ரகசியம் இதுக்குள்ளே தான் இருக்குது. பழைய ஆதாம் தன்மை தான் நமக்குள்ளே இருக்குது. புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த மீட்பு தான் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு தொடங்கி இப்போ இந்த மீட்பின் ப்ராசஸ் போய்கொண்டே இருக்கிறது. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம், இனி மாறாதுன்னு நினைக்க வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் எப்படி மாறினார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். என்னதான் நம்ம பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஆட்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை இல்லை இந்த சாத்தானுடைய விளையாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரான விடமாட்டார். அதையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த எண்ணாகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம வீட்டில் போய் பாருங்கள். அங்கே தண்ணி இல்லைன்னு எல்லாம் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி 6 லட்சம் புருஷர்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 லட்சம் மக்கள் மொத்தமாக, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு வழியில் தண்ணி இல்லை. என்ன பண்ணுறது? ஆரோனும் மோசேயும் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. மனதை தாழ்த்தாமல் விழ முடியுமா? அப்படி ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லை. தண்ணி இல்லைன்னு கேட்குறவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? நீ தானே கூட்டிகிட்டு வந்த,
இதெல்லாம் பார்க்காமலாம் எங்களை புறப்படுன்னு சொன்னீங்க. ஒன்றும் முடியாது, பதில் சொல்ல முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட தான் போய் விழ முடியும். முகங்குப்புற போய் விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்கிறாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். ஆண்டவர் இம்மீடியட்டாக அவருக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டார். இவருடைய வேதனை ஆண்டவர் கமிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னாரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம சொன்ன ஆண்டவர் அவர் எப்படி விடுவார்? கண்மலையிலேருந்து தண்ணி தரேன்ப்பா அப்படின்னாரு. அப்போது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிடப்படியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடியரை செய்தார்கள். இப்போ மோசே என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து பேசணும், ஆண்டவர் சொன்னது. ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு? மக்கள்கிட்ட பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. கேளுங்கடா, இதிலேருந்து உங்களுக்கு தண்ணி எங்களால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் கல்லறிய வந்துட்டீங்கல்ல அப்படின்னு மனதிற்குள்ளே ஒரு மேட்டிமை. அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னது. இத்தனை வரைக்கும் செங்கடலை பிரித்தார், கையை தூக்கி வச்சுன்னா அமலேக்கியர் சண்டை விழுந்து போனாங்க. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்தார். மாறாவின் கசப்பை மாற்றினார் எல்லாம். ஸோ ஆண்டவர் சொல்லிட்டார், செய்வார்னு தெரியும். ஆனால் அதுக்கிடையில் ஒரு சின்ன மகிமை மனசு தானே எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. பாருங்கள், இன்னும் சொல்லிட்டு அடிக்கிறார். ஆனால் இதில் நம்ம இந்த கோல்னால் அடித்தது தான் தப்பு, இப்படியெல்லாம் நம்ம நினைத்து கொள்ள கூடாது என்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். யாத்திராகமம் 9:22-23 பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 22 உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டுன்றார். அவர் கோலை தான் வானத்துக்கு நேராக நீட்டுறார். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அங்கே இந்த மாதிரிப்பட்ட மேட்டிமையான பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. கையை நீட்ட சொன்னார், கோலை நீட்டினார். ஆண்டவர் அந்த செயல்பாடை பெருசாக நினைக்கிறது இல்லை. கண்மலையில் 2 அடி அடித்தோன்னா கண்மலை என்ன வலிக்க செய்யும்? அவர் செஞ்சிட்டார். ஆனால் அது அல்ல. கீழே அடுத்த பகுதியில் யாத்திராகமம் 10 பார்த்தீங்கன்னா கையை நீட்ட தான் சொல்கிறார். இவர் கோலை தான் எகிப்து தேசத்தின் மேல் நீட்டுவார். அங்கேயும் எல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அதனால் டோன்ட் கெட் மிஸ்லெட். ஆனால் இங்கே அவர்கள் சொன்னது, கண்மலையை 2 தரம் அடித்தான், உடனே தண்ணி வந்துச்சு ஆண்டவர் சொன்னபடி. ஆனால் கர்த்தர் உடனே சொல்கிறாரு, இஸ்ரவேலில் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீ என்னை விசுவாசியாமற். நம்பிக்கைன்னு நினச்சிங்கன்னா அவர் நம்பாமலா அடித்தார்? அடித்து தண்ணி வராமலா போச்சு? இல்லை. ஆனால் அந்த மனத்தாழ்மையை அங்கே இல்லை. தண்ணி வரப்போகுதுன்னு தெரியும், மனமேட்டிமை அடைந்து பேசின வார்த்தைகள். கலகக்காரரேன்னு அவங்கள திட்டுறாரு. நீயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக என்னை விசுவாசியாமற் போனபடியால். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்குறார். இந்த மனத்தாழ்மை இல்லாமல் போனதுனால அவங்களுக்கு கிடைச்ச இது என்னது? நீங்கள் போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டார். சங்கீதம் 106 அழகாக சொல்லுது, மேரிபாவின் தண்ணீரிடத்தில் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்த மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஆவி விசனப்பட்டது ஏன்? அந்த நேரத்தில் ஆவி விசனப்படுறதுன்னு என்ன? யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு என்ன ஆகிடுது? சுயம் தாங்கல் அடைந்து விடுகிறது. சீக்கிரம் நமக்கு கோபம் மற்றவங்க மேலே வருத்தம் வந்துடுதா, நம்ம இன்னும் சுயத்துக்கு சாகலைன்னு அர்த்தம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வர்றதா மத்தேயு 16 ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்கிறது இன்னும் நடக்கலை நம்முடைய இல்லை. இங்கே விசனப்பட்டு மனம் பதறி பேசுனது தான் தப்பு. உபாகமம் கடைசியில் அந்த மோசேயினுடைய முடிவு எப்படி இருந்தது? அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். ஆண்டவர் நீ உள்ளே போகமாட்டேன்னு ஒரு தண்டனை கொடுத்தார். அது அவருடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் கைவிட்டுட்டார் அவரை? இல்லவே இல்லை. அவர் மரித்தார். அந்த மலையில் ஏறி அவர் மரித்தார், அவ்வளோதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை சுமந்து கொண்டு போய் அந்த குழியில் வச்சு அவரை அடக்கம் பண்ணியிருக்கிறார். அந்த பிரேத குழியை யாருக்கும் அவர் காட்டலை.
அப்போது அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு இடத்துல தவறி போன உடனே நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு தட்டு கொடுத்து அடி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் ஒன்று கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவனை அவர் கைவிடவில்லை. நம்ம சில நேரம் வாழ்க்கையில் தவறு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அவ்வளோதான், என்ன ஆண்டவர் விட்டுட்டாருன்னே நம்ம மனஸ்தாபப்பட்டு பின்மாற்றத்துக்குள்ளே கூட பலர் போய்விடுகிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. நம்ம அந்த ஆண்டவர் தட்டு கொடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர்கிட்ட உள்ள உறவு. நம்மகிட்ட நல்ல உறவாக இருக்கிறவங்க நம்மளை ஒரு சின்ன அடி அடிச்சிட்டோன்னா நம்ம ஒன்று என்ன பண்ணிவிடுவோம், கோவப்பட்டுருவோமா, திரும்பவும் பேசுவோம். அது அப்படி நாம் வாழுவதற்கு, தேவனோடு உள்ள உறவிலே வாழ்வது தான் விசுவாசத்தின் பலன். அந்த மோசையை பற்றி கடைசியில் இந்த வசனங்கள் மாத்திர வாசித்து நான் முடிக்கிறேன். உபாகமம் 34:7 வசனத்தை வாசிக்கிறேன். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு தேவையான சுகம் எல்லாத்தையும் கொடுத்து அவனை கொண்டு வந்தார். ஆனால் அவர் நினைச்சது அவனை உள்ளே கொண்டு போனோம். ஆனால் இப்போ இந்த நிமித்தமாய் ஒரு சின்ன ஒரு இது, அது நிமித்தமாய் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம், பின்பாக வரக்கூடிய சந்ததியாராகிய நமக்கு இதை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். உனக்கு நிறைய மகிமையை நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தை நம்ம பார்த்தோம். போன மாதம் பார்த்ததில் உள்ள பகுதியில் அவர் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர். அவருடைய நோக்கம் தன்னுடைய மகிமையை தன் சிருஷ்டியாகிய மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இந்த மனிதன் இந்த மகிமையை எந்த அளவிற்கு கையாளுவதற்கு திறமை உடையவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பாரு. மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கண்மலையிலேருந்து தண்ணி வரும்னு சொன்ன உடனே அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணிட்டார், அவரே விசுவாசத்திலேருந்து இறங்கி போயிட்டார். கொஞ்சம் மனம் மேட்டிமை அடைந்தான். உசியா ராஜாவுக்கு வெற்றியை கொடுத்தான், மனம் மேட்டிமை அடைந்தான். எசேக்கியா ராஜாவுக்கு வெற்றியை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், மனமேட்டிமை அடைந்தான். ஆகையினால தேவன் நமக்கு தருகிற மகிமையை கையாளுவதற்குரிய மனத்தாழ்மை நமக்கு உண்டென்றால் தேவனால் எதையும் செய்ய முடியும். அடுத்தது மோசே. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசேக்கு பின்பாக ஒரு யோசுவாவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த யோசுவா அவர் கூடயே தான் இருந்தார். எப்பொழுதும் பாளையத்திற்கு புறம்பே உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். அந்த யோசுவாவுக்கு கூட தேவனுடைய மகிமை கிடைப்பதற்கு ஒரு வாய்க்காலாக இருக்கிறவர் இந்த மோசே தான். அவர் கையை வச்சு பண்ணும்போது தான் வருது. தேவன் அத்தனை கனத்தை அந்த மோசேக்கு இன்னும் கொடுத்தார். ஏதோ ஒரு நேரம் மனத்தாழ்மை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை தூக்கி சுமப்பதிலே விட்டு விடுகிறதில்லை. இன்றைக்கு மனம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மை தூக்கி சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிற மனதுடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சுயத்தை வெறுமையாக்கி, நான் ஒரு வெறுமையான பாத்திரம், என்னை நிரப்புங்க சுவாமி என்று கேட்பதற்கு மனப்பக்குவமும் விசுவாசமும் வேண்டும். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதுதான் அவருடைய பற்றி கன்க்ளூஷன். ஆகையினால ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு மனஸ் வந்து வருத்தத்தில் நம்ம ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டோம் என்று தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அதன் பின்பும் நம்மை தூக்கி சுமக்கிறவர் அவர். இன்றைக்கு நாம் மனதை அறைகளை கட்டிக்கொண்டு ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்தி, எனக்கு மனத்தாழ்மையை அதிகமாய் தாங்க சுவாமி, இந்த மனத்தாழ்மையை நான் பெற வேண்டும் என்றால் உம்முடைய மகிமையை காண வேண்டும். அதனால தான் மோசே கேட்டார், உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று. ஆனால் அந்த மகிமையை பார்த்தால் இன்னும் மனத்தாழ்மை அடையணும், மேட்டிமை வந்துவிடக்கூடாது. அதற்கு தான் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு முள்ளை கொடுத்திருந்தார். இவைகளை எல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.
ஒவ்வொருவருடைய சூழ்நிலையிலும் ஏற்ற மனத்தாழ்மையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன்.